நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு ஆற்றப் போகின்ற உரை என்ன? ரணில் விக்ரமசிங்கவுடன் யார் யார் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள்? ரணில் விக்ரமசிங்கவின் உரைக்காகத்தான் நற்செய்தி என்ற ஒரு விளம்பரம் சமூக ஊடகங்களில் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றதா? விக்கிலீக்ஸின் நிறுவனர் ஜூலியன் ஆன்ஜே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனினும் அவர் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அமெரிக்க சட்டங்களுக்கு அடிபணிந்த பின்னரே அவருடைய விடுதலை சாத்தியமாயிருக்கின்றது. நாளைய தினம் அமெரிக்க நீதிமன்றத்தில் முற்படுகின்றார். உண்மைகளை வெளிக்கொணர்கின்ற பொழுதும் சட்டத்தின் அடிப்படையில் அந்த உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கான உரிமை யாரிடம் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமானவை. ரகசியங்களை வெளியீடு செய்கின்ற பொழுது சட்ட ரீதியில் குற்றவாளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எந்த அளவு தூரம் பேசுபொருளை உருவாக்கினாலும் அந்த குற்றத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதற்கு விக்கிலீக்ஸ் மிகப்பெரிய உதாரணம். இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இது ஒரு நற்செய்தி என சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களின் செய்திகளின் பொழுதும் கூகுள் ஆட்ஸ்களாக ஒரு விடயம் மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது. நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இரவு 8 மணிக்கு உரையாற்ற இருக்கின்றார். நாடு வங்குரோத் நிலையிலிருந்து மீள்கின்றது என்ற அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் தான் ஒரு போட்டியாளராக இருப்பேன் என்பதை அறிவிப்பாளர் எனவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் ரணில் பக்கம் செல்வார்கள் என்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. சரத் பொன்சேகா, சம்பிக்க ரணவக்க, ராயுத சேனரட்ன போன்றவர்கள் கட்சி தாவுவதற்கான முயற்சியில் இருப்பதாக பல்வேறு ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனின் ஒரு கட்ட விளம்பரமாக தற்பொழுது டிஜிட்டல் விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் விளம்பரங்கள் பச்சை நிறத்தில் மஞ்சள் நிற வர்ணத்தில் ஓர் நற்செய்தி என்ற அடிப்படையில் இந்த விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த விளம்பரங்களின் பின்னால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இருப்பதாக கூறப்படுகின்றது. 2022 நாடு இருந்த மோசமான சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பெடுத்தார். அறகலைய போராட்டம் காரணமாக கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பி ஓடினார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறகலைய போராட்டத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அவர் அந்த பதவியினை கைப்பற்றினார். பதவியினை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தின் உச்சத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். அது ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டங்களை முழுமையாக இல்லாமல் செய்து நாட்டின் சட்ட ஆட்சி என்று ஒன்று இருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி என்ற அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க விளக்கங்களை வழங்கினார். உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், அதே போன்று ஜனாதிபதி என்ற நிலைமைகள், அரசு அலுவலகங்கள் என்பவற்றை பொதுமக்கள் கட்டுப்படுத்த முடியாது. பொதுமக்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்க முடியாது. சட்ட ஒழுங்கு சீர்குலைகின்ற பொழுது அதற்கு எதிராக போலீசாரும் இராணுவத்தினரும் களமுறங்குவார்கள் என்ற ஒரு செய்தி பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னிலையில் போராட்டக்காரர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். குறிப்பாக இந்த நிலைமைகளுக்கு பின்னால் அவருக்கு சர்வதேசம் மற்றும் இந்திய மேற்குலகத்தினுடைய கை மிகவும் பலமாக இருந்தது. இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவர்கள் மிகப்பெரிய பலத்தை வழங்கி இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டை பொறுப்படுத்ததன் பின்னர் IMF-க்கு சென்றார், பாரிஸ் கிளப்புக்கு சென்றார். அதே போன்று அவர் சீனா, இந்தியாவிடமிருந்து பல உதவிகளை பெற்றார். மேற்குலகத்திடமிருந்து பல உதவிகளை பெற்றார். வரிசை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்தார். சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருக்கின்றார். பொருளாதார ரீதியில் சில சட்ட திருத்தங்களை மாற்றி இருக்கின்றார். அதிகளவான வரி விதிப்புகளை விதித்திருக்கின்றார். இவ்வாறான சில மாற்றங்களின் மூலம் நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் என்பது மிக மோசமான நிலையை சென்று கொண்டிருந்தாலும் வரிசை கலாச்சாரம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. 2022 நிலையுடன் ஒப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுதைய சூழ்நிலை என்பது ஒரு மேம்பட்ட சூழ்நிலை என்பதனை அவதானத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். எனினும் இது வெளிநாடுகளினுடைய உதவியினால் மட்டுமே நடந்த ஒன்று. நாட்டினுடைய தேசிய உற்பத்தி அதிகரிக்கவில்லை. நாட்டினுடைய வருமானங்கள் அதிகரிப்பதற்கான எந்த விதமான நற்செய்திகளும் கிடையாது. ஆகவே தற்பொழுது வெளிநாடுகளுக்கு கட்ட வேண்டிய கடன்கள் செலுத்தப்படாமல் இருக்கின்றது. கடன்களுக்குரிய வட்டிகள் செலுத்தப்படாமல் இருக்கின்றது. அதே நேரம் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதன் மூலம்தான் தற்பொழுது இந்த நாடு மூச்சு விடுகின்றது. ஆகவே
இது ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. மீண்டும் கடன்களை கட்ட வேண்டிய சூழல், வட்டிகளை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது இந்த நாடு மீண்டும் மிகப்பெரிய ஒரு நெருக்குவார நிலைமைக்குள் செல்லும் என்பது எதிர்கட்சிகளுடையதும் பொருளாதார நிபுணர்களுடையவும் கருத்தாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அந்த சூழலிலிருந்து இந்த சூழலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே இந்த சூழலிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவருக்கு 5 வருடங்கள் வழங்க வேண்டும் என்பது அவருடைய விசுவாசிகள், அவருடைய கட்சி ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் தான் அதிக அளவு நாளைய தினம் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விக்கிலீக்ஸ் 2006ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. பல்வேறு சந்தாதாரர்களிடமிருந்து பணத்தை பெற்று அதன் மூலம் இயங்குகின்ற ஒரு இணையதள ஊடகம். இந்த நிறுவனம் ஒரு சர்வதேச ரீதியில் சேவை வழங்குகின்ற லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமாக கருதப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. அரசாங்கங்களின் பாதுகாக்கப்பட்ட ரகசிய ஆவணங்களை வெளியீடு செய்வதுதான் இதனுடைய மிக பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு சிறிது நாட்களுக்குள்ளேயே 1.2 மில்லியனுக்கு அதிகமான அரச ஆவணங்களை வெளியீடு செய்தது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய போர்க்குற்றங்கள், அவர்களுடைய ரகசிய உரையாடல்கள், போர்க்குற்றங்கள் சார்ந்த ஆதாரங்கள், அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளை விக்கிலீக்ஸ் ஊடாக வெளியீடு செய்யப்பட்டது. இதன் காரணமாக அமெரிக்கா விக்கிலீக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சை அமெரிக்காவின் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது. அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்களை வெளியீடு செய்தமை, அமெரிக்காவை உளவு பார்த்தமை, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை மீறி உள்நுழைந்து அரச ஆவணங்களை திருடியமை போன்ற 17க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவில் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. 2010ஆம் ஆண்டு இவ்வாறான ரகசிய ஆவணங்களை இவர் வெளியீடு செய்தார். அதே போன்று 2006ஆம் ஆண்டிலும் இவ்வாறான ரகசியங்கள் வெளியீடு செய்யப்பட்டது. குறிப்பாக விக்கிலீக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் ஜூலியன் அசாஞ்ச் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், ஊழல்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்களை கட் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஜூலியன் ஆன்சவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த விவகாரத்தில் தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்ததன் பின்னர் ஸ்வீடன் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதான விசாரணையை ஆரம்பித்திருந்தது. இந்த விவகாரத்தில் தான் கைது செய்யப்பட போவது என்பதை அறிந்து கொண்ட ஜூலியன் ஆன்சே லண்டனில் உள்ள ஈக்குவடார் தூதுவரகத்தில் அரசியல் தஞ்சம் கோரினார். ராஜதந்திர சட்டங்களுக்கு அமைய ஒரு தூதுவர் ஆலயத்துக்குள் தஞ்சம் கோரிய ஒருவரை அந்த நாடு விடுவிக்கும் வரை பிரித்தானியாவினால் கைது செய்ய முடியாது. எனினும் 2019ஆம் ஆண்டு ஈக்குவோட அரசு அரசியல் தஞ்சத்தை முற்று முழுதாக நிராகரித்து அவரை வெளியேற்றியது. அதன் பின்னர் பிரித்தானியா கைது செய்து 5 வருடங்களுக்கு மேல் சிறையில் வைத்திருந்தது. 2022இல் பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இவரை நாடு கடத்துமாறு அமெரிக்கா கோரியது. எனினும் அதற்கு எதிராக தன்னை நாடு கடத்த வேண்டாம், அமெரிக்க சிறைச்சாலைக்கு தான் சென்றால் அங்கு மன அழுத்தம் காரணமாக நான் தற்கொலை செய்வேன் என்ற அடிப்படையான கருத்துக்களை முன்வைத்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை சட்ட ரீதியில் எதிர்த்தார். எனினும் தற்பொழுது அமெரிக்க நீதித்துறைக்கும் ஜூலியன் ஆன்சேக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவில் இருந்து பிணையில் வெளிவந்திருக்கின்றார். நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் ஆன்ஸ் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அமெரிக்க அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டு அது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொண்டதை அடுத்து அவர் விடுதலையாகி பிரிட்டனில் இருந்து வெளியேறி இருப்பதாக விக்கிலீக்ஸ் நிறுவனம் கூறுகின்றது. அமெரிக்க தேசிய ஆவணங்களை பெற்று அதனை வெளியிட சதி செய்ததாக 52 வயதான ஜூலியன் ஆன்சே மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தற்பொழுது அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவில் இவர் குற்றங்களை ஒப்புக்கொண்டால் 1860 நாட்கள் தான் இவருக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக 62 மாதங்கள் சிறை தண்டனை இவருக்கு கிடைக்கும். ஆனால் இவர் பிரித்தானியாவில் 1901 நாட்கள் இருந்திருக்கின்றார். ஆகவே இவர் அமெரிக்க சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டிய நாட்களை விட அதிகமாக பிரித்தானிய சிறையில் இதே பிரச்சனைக்காக இவர் இருந்திருக்கின்றார். ஆகவே
இவருக்கு அமெரிக்க சிறைச்சாலைகளில் தூக்கு தண்டனையோ ஆயுட் சிறை தண்டனையோ போன்ற தண்டனைகள் கிடைக்காது. இந்த 62 மாதங்கள் தண்டனை தான் கிடைக்கும். ஆகவே இந்த 62 மாத தண்டனைகள் ஏற்கனவே அவர் பிரித்தானியாவில் இருப்பது கழிக்கப்படுவதனால் அவர் அங்கிருந்து விடுதலை செய்யப்படுவார். ஆகவே அவர் நாளைய தினம் அமெரிக்காவுக்கு சென்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த தண்டனையை பெற்று, அந்த தண்டனை ஏற்கனவே பெற்ற நாட்கள் கழிக்கப்பட்டு அவர் அங்கிருந்து விடுதலையாகி மீண்டும் தன்னுடைய பிறந்த சொந்த ஊரான ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்வார் என கூறப்படுகின்றது. இதுதான் அமெரிக்காவுக்கும் இவருக்கும் இடையிலான ஒப்பந்தமும் கூட. உண்மையில் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்பது அரச ஆவணங்களை திருடி வெளியீடு செய்யப்பட்டமை. அரச ஆவணங்கள் என்கின்ற பொழுது அந்த ஆவணங்களில் பேசப்பட்ட அனைத்து விடயங்களும் உண்மையானவை. உண்மையை வெளியீடு செய்தமைக்காகத்தான் இவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதே போன்ற குற்றச்சாட்டுகள் இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவர் ஆலயம் தன்னுடைய நாட்டுக்கு அனுப்பிய தகவல்களையும் இவர் வெளியீடு செய்திருக்கின்றார். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் யுத்த களத்தில் வெள்ளை கொடி விவகாரம் தொடர்பாக அதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் யார், ரெட் கிராஸ் அதில் வகித்த பங்கு தொடர்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன, எனினும் அதற்கு அரசாங்கம் தெரிவித்த பதில்கள் என்ன போன்ற பல்வேறு விடயங்கள் இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவர் ஆலயத்தினால் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டது. அது தொடர்பிலான தகவல்களும் விக்லீஸில் வெளியானது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அவர் உண்மையான விடயங்களை வெளியிட்டதன் விளைவு அவர் மீது சட்டம் பாய்ந்திருக்கின்றது. ஊடகத்துறையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உண்மையை வெளியீடு செய்கின்ற பொழுது அது சட்ட ரீதியிலும் அதனை வெளியீடு செய்யக்கூடிய உரிமை இருக்கின்றதா என்பது இங்கிருக்கின்ற மிக பெரியதொரு விடயம். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றதன் பின்னர் கூட அவர் அந்த சட்ட ரீதியிலான பாதுகாப்பை இந்த 14 வருடங்களாக பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு தூதுவர் ஆலயத்துக்குள் அரசியல் தஞ்சம் கோரினார். அதன் பின்னர் 5-6 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார். அதனை கடந்து அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் அவர் அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்ய முடியவில்லை. இவர் வெளியிட்ட ஆவணங்களில் இருந்து அது தொடர்பான ஊழல்களோ அல்லது அது தொடர்பிலான போர்க்குற்ற விசாரணைகளோ முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக இந்த ரகசிய ஆவணங்கள் வெளியீடு செய்யப்பட்டமை அரச துரோக வழக்காக அல்லது ரகசிய ஆவணங்களை வெளியீடு செய்யப்பட்டமை தொடர்பாகவே வழக்குகள் தொடுக்கப்பட்டது.